நமஸ்காரம். திருக்குறள் அறத்துப்பால் இல்வாழ்க்கை குறள் எண் 43. தென்புலத்தார் தெய்வம் விருந்தொக்கல் தானென்றாங்கு ஐம்புலத்தாறு ஓம்பல் தலை என்கிறார் நம் திருவள்ளுவர். அதாவது ஒரு இல்வாழ்க்கையில் வாழ்கிறவன் எதெல்லாம் செஞ்சா யாருக்கெல்லாம் துணையாக இருந்தால் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு இந்த குறளில் சொல்ல வர்றார். ஒரு சாமானியருக்கும் புரிகிற மாதிரி இதை சொல்லியிருக்கார். தென்புலத்தார் அப்படின்னா நம்ம தெற்கே வாழ்பவர். இது நமக்கு தெரியாதது தான், நம்ம பார்க்காது தான். ஆனால் சில இது வழி வழியாக நம்ம புராணங்களும் நம்ம தர்மசாஸ்திரங்களும் சொல்கிறத நம்ம கேட்டு நடக்கிறோம். தென்புலத்தார்னு சொல்கிறது பித்திரு லோகத்தை குறிக்கும். இப்போ நம்ம இறந்ததும் நம்மளை எப்படி போடுறாங்க, நம்மளுடைய தலையை நார்த்து தெற்கு வடக்கு தெற்காக தான் படுக்க வைப்பாங்க. எப்போவுமே பாருங்களேன், நம்ம கால் கை உள்ளங்கையிலேருந்து இந்த ரேடியேஷன்ஸ் எப்போதுமே போயிட்டே இருக்கும்னு சொல்லுவாங்க. அதனால தான் நம்ம மெடிடேட் பண்ணுறம்போது நல்ல ஹேண்ட்ஸை 2 கையும் உள்புறமாக வச்சு மடக்கி கால் 2ஐயும் மடக்கி தான் நம்ம உட்காந்து பண்ணுவோம். அதனால தானே என்னமோ இறந்ததுக்கப்புறம் அந்த தென் திசை நோக்கி கால்கள் கடத்தி தான் படுக்க போடுவாங்க. பித்தர் லோகத்தில் பித்ருக்கள் இருக்கிறதாக இன்னும் நம்பப்படுகிறது. அதாவது நம்ம கேட்கலாம், இப்போ நம்ம ஆன்மா சைக்கிள் ஆகி திருப்பி ரொட்டேட் ஆகி கீழே திருப்பி பூமியில் பிறக்கலாம், இல்லை சொர்க்கத்துக்கு போகலாம், இல்லை அது முக்தி அடையலாம். இப்படி இருக்கிற போது நம்ம செய்கிற பித்ரு கர்மாக்கள் எப்படி அவங்கள ரீச் ஆகுது அப்படின்லாம் பல டவுட்ஸுகள் நமக்குள் இருக்கலாம். ஆனால் அந்த பித்ரு லோகத்தில் தேவதைகள் சில பேர் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறார்கள் இறைவனால். அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, தி ஆர் ஆக்டிங் ஆஸ் அ கேட்டலிஸ்ட். நாம் இங்கே செய்கிற நல்ல கர்மாக்கள், அவங்களுக்கு செய்கிற தித்திகள் அதெல்லாமே அவங்களுக்கு எடுத்து செல்றதாக ஐதீகம். அவங்க வேறு எந்த லோகத்துக்கு போனாலும் அது அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கேட்டலிஸ்ட்டாக இவங்க கேரி பண்ணிட்டு போயிடுறாங்க. ஒருவேளை அந்த ஆத்மா முக்தி அடைஞ்சிருக்குன்னா நமக்கே அந்த நன்மை திரும்பி வருகிறது. அப்போ அந்த பித்திரு கடன்களை செய்யணுங்கிறார். அடுத்தது தெய்வம். ஆமாம், நம்மை படைத்தவர், நமக்கு எல்லா இயற்கைகளும் கொடுத்தவர், மூச்சு சுவாசமே அவரால் தானே. அவரை கண்டிப்பாக நம்ம தொழணும். ஒரு சாதாரணமாக சம்பளம் கொடுக்குற முதலாளி